Hi friends, Assalamu alaikum. உங்களுக்கு இன்றைக்கு நான் ஈத் ஸ்பெஷல் குலாப் ஜாம்ஸ் செய்கிற மெத்தடை காட்ட போகிறேன். அதுக்கு தேவையானது எனி மில்க் பவுடர் 200 grams எடுங்க. அடுத்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா, அது 45 grams. கீ 2 tablespoon. பேக்கிங் பவுடர் 1 tablespoon எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் குலாப் ஜாம்ஸுக்கு. சுகர் சிரப் செய்யணும், அதுக்கு நான் மறுபடியும் செய்கிற டைமுக்கு சொல்கிறேன், அதை காட்டுறேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்னாலே நீங்கள் எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் எப்படி செய்கிறன்ற மெத்தடை பார்ப்போம். இப்போ நான் மேலே சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளார், கீ எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன், மைதா எல்லாம், பேக்கிங் பவுடர் எல்லாம். இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ண போக்கல நாங்கள் ஒரு 2 tablespoon மில்க் இந்த மில்க் பவுடர் எடுத்து அதை மில்க் கொஞ்சம் செஞ்சுக்கொள்ளணும். அதால் தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும், வாட்டரால் இல்லை. அதால் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மில்க் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். பேக்கிங் பவுடர் எல்லாம் நாங்கள் இதுக்கே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், ஒரே மிக்க ஆட் பண்ணாமல். இது மிக்ஸ் பண்ணக்குள்ள மிச்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ண வேணும், சும்மா எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்க்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் குலாப் ஜாம்ஸ் பால் பண்ணணும். இப்படி பால் பண்ணணும். பால் பண்ண போக்குள்ள தான் இதில் சிஸ்டம் இருக்குது. இதில் வெடிப்பு வராமைக்கிற மாதிரி நீங்கள் பால் பண்ணிக்கொள்ளணும். வெடிப்பு வந்துச்சுன்னு சரி சொன்னால் இது போட்டோடனே அப்படியே எல்லாம் உகுந்துடும். ஸோ வெடிப்பு வராத மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பால் பண்ணணும். எடுங்க. ரைட், இப்படி பால் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் எங்களோட மிக்சர் எல்லாத்தையுமே இதை மாதிரி பால் பண்ணிக்கொள்வோம். இன்றைக்கி இப்போ நான் இந்த குலாப் ஜாம்ஸ் பால் பண்ணி வச்சுக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் பால் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் லூஸ் பண்ணி பால் பண்ணணும். வேண்டாம் இல்லாட்டி ஃப்ரை பண்ணக்குள்ள எல்லாம் உடஞ்சிடும். இது மாதிரி நீங்கள் பால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் இதை ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நான் ஆயிலை வச்சுக்கிறேன். ஆயில் மிச்சம் ஹீட் ஆகும் போது ஒரு கணக்காக ஹீட் ஆகக்குள்ளே நீங்கள் இதை போடணும். மிச்சமே ஹீட் ஆகிச்சுன்னா எல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். வெளியால் மிச்சம் ஆயில் ஹீட் ஆகிச்சுன்னா வெளியால் சும்மா ப்ரௌன் ஆகிக்கொண்டு போகுமே தவிர உள்ளுக்கு நல்லா வேவாது. ஸோ அதனால் இப்படி நாங்கள் இந்த கேஸையும் மிச்சம் ஃப்ளேம் கூட்டி வைக்காமல் இப்படி நாங்கள் இந்த ஃப்ரை பண்ணி கொள்ளணும். இந்த பாருங்கள், இது ஃப்ரை ஆகுற உங்களுக்கு விளங்கும். இப்போ லைட்டாக தான் ஃப்ரை பண்ணி இந்த ஃப்ளேம் வச்சுக்கி. ஸோ இது பெருசாக லைட்டாக தான் ஃப்ரை ஆகும். இந்த பாருங்கள், இப்போ எங்கள்கிட்ட குலாப் ஜாம்ஸ் ஃப்ரை ஆகிக்கொண்டிக்கி பாருங்கள். இப்போ உங்களுக்கு விளங்கும், மிச்சம் கருவாமல் நாங்கள் எல்லா பக்கத்தையும் மெதுவாக போட்டு பெரட்டணும். மிச்சம் கருவிடாமல் வைக்கணும். உள்ளுக்கு நல்லா குக் ஆகணும். சுட்டு இப்படித்தான் நாங்கள் மெதுவாக லைட் ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சுக்கணும். இல்லாட்டி குலாப் ஜாமில் தின்ன கிடைக்கும், கருவின ஜாம் தான் நிற்கும். இப்போ பாருங்கள், இந்த லைட் ப்ரௌனாகவே வருது. இதை பாருங்கள், இந்த குலாப் ஜாம் நல்லா ஃப்ரை ஆகிக்கி. இதை இன்னும் கொஞ்சம் பெரட்டி ஃப்ரை பண்ணால் ஓகே. இப்போ பாருங்கள், கணக்காக ஃப்ரை ஆகுது. இப்போ ஆல்மோஸ்ட் 2-3 minutes மட்டுக்கு இது ஃப்ரை ஆகுது. அப்படித்தான் ஃப்ரை ஆகணும். டக்குண்டு நல்லா ஃப்ளேமை கூட்டி போட்டுற வேணும், அப்போ உள்ளு கொண்டுமே குக் ஆகிக்காது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இந்த பதம் வரப்போக்குள்ள நாங்கள் அப்படியே இதை எடுத்துக்கொள்வோம். ஓகே, நைஸ் ஆகி காட்டுங்க. அதை க்ளோஸாக கொஞ்சம் ஷஹ்ஜாதிக்கு. ரைட், நாங்கள் இதில் போட்டுக்கொள்வோம். நல்லா வந்தீகி. எங்களோட மொபைல் இதிலெல்லாம் ஃபுல் எக்ஸ்பர்ட். ஆல் ஈத் ஸ்பெஷல். இதுக்கு போகிற உங்களுக்கு ஒவ்வொன்றா வரும். குலாப் ஜாம்ஸ், பாம்பே பிஸ்கட், ஐசிங் கேக்,
மறுபடியும் செகண்ட் டைம் உங்களுக்கு இதை நான் போடுறத காட்டுறேன்டா இது இல்லாட்டி மிச்சம் ஹொட்டாக போடக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான். ஓகே லைக் இப்போ ఇక్కడ ஃப்ரை ஆகின குலாப் ஜாம் பாருங்கள். குலாப் ஜாம்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் சிரப் வந்து லிக்விடாக தான் நிற்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் 1 கப் சுகருக்கு 1.5 கப் வாட்டர் ஊற்றிக்கொள்ளணும். ஸோ இன்றைக்கி நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் 1.5 கப் வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் நாங்கள் இதில் சிரப்பை செய்வோம். இதில் ஃபுல் கப் கொண்டு வாட்டர் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 1/2 கப் எடுப்போம். அந்த 1/2 கப்பையும் நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களோட சிரப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களோட சுகர் சிரப் இன்னும் ரெடியாகவில்லை. இன்னும் கொஞ்சத்தில் நாங்கள் பார்ப்போம் இதை. ஓகே இப்போ எங்களோட சுகர் சிரப் வந்து எங்களோட இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மிச்சம் திக்காகவும் படாது. இது சரி. ஓகே இப்போ நாங்கள் இதை குலாப் ஜாமுனில் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ சரி. ஓகே இப்போ நாங்கள் எங்களோட சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கொள்வோம் குலாப் ஜாமில். பாருங்கள் இந்த ஃப்ரை ஆகிக்கிற பதமும் சரியாகிக்குது, சுகர் சிரப்பும் சரியாக வந்திக்குது. இதை நாங்கள் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட குலாப் ஜாம்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி இன்னும் மீட் ஸ்பெஷலுக்கு இன்னும் நிறைய ஐட்டங்கள் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொண்டு பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் ஈத் ஸ்பெஷல் நிறைய ஐட்டங்கள் வந்து கொண்டிருக்கி. இதில் ஃபுல் வீடியோ மாதிரி மற்றதுலேயும் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஈத் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ்.